உங்கள் சுஜி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாம் க்ரூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே பன்னீர் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் கம்மி விலையிலையும் நம்ம சாஃப்டான பன்னீர் செய்யலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 லிட்டர் பசும்பால் ஊற்றிருக்கேன். பாலை நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அதை இப்போ காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு பால் பொங்கி வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பாலை திரிய வைக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி வாட்டர் டம்ளரில் வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு வினிகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துகிட்டு அது கூட இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரிய வச்சுக்கணும். பொங்கி வந்த உடனே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வினிகரை சட்டுன்னு ஒரே தடவை நம்ம ஊற்றிடக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் சாஃப்டாக கிடைக்காது. எப்போவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை திரிய வைக்கணும். நம்ம வச்சுருந்த வினிகர் எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பாலை திரிய வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. பால் திரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் திரிஞ்ச பாலை இந்த மாதிரி வடிகட்டுறது மேலே ஒரு துணி போட்டுடுறேன். ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண பிறகு இதில் புளிப்புத்தன்மை இருக்கும். நம்ம வினிகரோ லெமனோ சேர்த்தா புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம 2-3 தடவை நார்மல் வாட்டர் ஊற்றி இதை நல்லா அலசிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு அலசணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அதை பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு 4 தடவை பண்ணேன். அதுக்கப்புறம் அதோடய புளிப்புத்தன்மை எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூட்டை கட்டி நான் நல்லா கைகளால் அப்படியே அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது போக நம்மளுக்கு எக்ஸஸ் வாட்டர் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மூட்டை கட்டி அதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு ஜல்லடை ஏதாச்சும் இருந்ததுன்னா அது மேலே நீங்கள் இந்த மாதிரி திருவி வச்சுடுங்க. அழுத்தி வச்சுட்டு வெயிட்டான கனமான பாத்திரம் ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை இரும்பு தவா 3 கிலோ 4 கிலோ இருந்தாலோ நீங்கள் அது மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ட்ரையான நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன், இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் எடுத்தது 1 லிட்டர் பால். ஆனால் எனக்கு கிடச்ச பன்னீரோ பார்த்தீங்கன்னா 144 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம கடைகளில் வாங்குறத விட நம்மளுக்கு விலை கம்மியிலே நிறைய பன்னீர் கிடைக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எவ்வளோ சாஃப்டான பன்னீர் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாம் க்ரூஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way.